சோ அப்ப எந்த கொஸ்டின்ல விட்டோம் அப்படின்னா அதேதான் ரிவைவ். சோ அதுக்கு ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் ரிவைவ், சச்சிதானந்த சின்ஹா, டி.எம். நாயர், சுரேந்திரநாத் பானர்ஜி, ஹென்ரி விவியன் டெரோஷியா. சோ யாரு? கொஸ்டினா இந்தியன் ரிவைவ் அலகாபாத்திலிருந்து இந்தியன் பிரஸால் வெளிவந்த ஆங்கில மாத இதழான ஹிந்துஸ்தான் ரிவைவோட ஆசிரியர். சோ எஸ் சச்சிதானந்த சின்ஹா தான். ஓகேவா? சச்சிதானந்த சின்ஹா யாரு? வேற எங்க படிச்சிருக்கோம் இவர? அரசியல் நிர்ணய சபையோட கேபினட் அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா நியமிக்கப்பட்டிருப்பார், டெம்பரவரி பிரசிடென்ட். சோ எந்த கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி? பிரெஞ்சு கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி நியமிக்கப்பட்டாரு. சோ இவரை யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவா இருக்க சொல்லி? ஜேபி கிருபாலினி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து அமிர்த பஜார் பத்திரிகை. சோ இது யாரோட பத்திரிகை? கோஷ் பிரதர்ஸ் இல்லையா? சிசிர் குமார் கோஷும் மோதிலால் கோஷும். சோ இது எந்த வருஷம் வெளியானது? 1878. ஓகேவா? ஹிந்து வெளியான அதே வருஷம் தான் இதுவும் வெளியாயிருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர சந்திர குப்தாவோட குறிப்பிடத்தக்க பத்திரிகை டேஷ் பல புகழ்பெற்ற எழுத்தாளர்களோட பயிற்சி களமா இருந்ததுன்னு கேக்குறாங்க. ஈஸ்வர் சந்திரா குப்தாஸ் ரீமார்க்கபிள் ஜேர்னல் டேஷ் வாஸ் த ட்ரைனிங் கிரவுண்ட் ஆஃப் மெனி டிஸ்டிங்விஷ்ட் ரைட்டர்ஸ். ஸோ எதுன்னு ஆப்ஷன் சொல்றேன். நீல் தர்பன், அம்ரித பஜாரிகா, கைலாசம், சம்வாத் பிரபாகர். கைலாசம். எஸ். இல்ல ஓகே இல்ல சம்வாத் பிரபாகர். அப்படியே வரிசையா சொல்லிருங்க ஆளுக்கு ஒவ்வொன்னு. சம்வாத் பிரபாகர். ஓகே. சோ இந்தியால வெளிவந்த முதல் ஆங்கில செய்தித்தாள் இது யாரு வெளியிட்டு இருப்பாங்க? இது கேள்விப்பட்டிருப்பீங்களே. சோ அந்த டேவை தான் நம்ம கூட செலிப்ரேட் பண்ணுவோம், நியூஸ் பேப்பர் டேன்ட்டு. எஸ், ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஓகேவா? சோ அவரோட பேப்பர் தான் பெங்கால் ஹெசட் அப்படிங்கிறது. ஓகேவா? பாகிஸ்தான் அப்படிங்கிற வேர்டை வந்து யாரு கிரியேட் பண்ணா, காயின் பண்ணது யாரு? பாகிஸ்தான் அப்படிங்கிற வேர்ட் காயின் பை ரஹமத் அலி. ஓகேவா? சோ அவர் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணிருப்பாரு. அனைத்து இந்திய முஸ்லீம் லீக், ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் 1906ல யாரு ஃபவுண்ட் பண்ணது? எஸ், குவாஜா சலிமுல்லா. சோ அவர் தான் வந்து இது பண்ணிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லாகூர் தீர்மானம் எந்த வருஷம்? லாகூர் செஷன்ல லாகூர் ரெசல்யூஷன், பாகிஸ்தான் ரெசல்யூஷன் கொண்டு வந்திருப்பாங்க. மந்த் கரெக்ட்? மார்ச் 23, 1940ல. பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கைய முதலா எந்த காங்கிரஸ் செஷன்ல முன் வச்சிருப்பாங்க? The demand for Pakistan was first placed in எந்த செஷன்? லாகூர் செஷன் தான். ஓகேவா? லாகூர் செஷன்ல தான். அதான் லாகூர் தீர்மானம்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேரு டெல்லி உடன்படிக்கையை லியாகத் அலிகானோட கையெழுத்திட்ட தேதி. நேரு சைன் டெல்லி பேக்ட் வித் லியாகத் அலிகான். ஏப்ரல் 8, 1950. ஓகேவா? ஏப்ரல் 8, 1950ல. சோ வேவல் பிளான் எந்த வருஷம்? 1945ல. ஓகே. மவுண்ட் பேட்டன் பிளான் 47 ஜூன் 3. 47 ஜூன் 3ல. கேபினட் மிஷன் பிளான், அமைச்சரவை தூதுக்குழு திட்டம்
46 March 20. மார்ச் 1946ல மார்ச்ல. சிம்லா கான்ஃபரன்ஸ் 45. 1945 தான் அதுவும். ஓகேவா? சோ சாரே ஜஹான் சே அச்சா அப்படிங்கிற புகழ்பெற்ற தேசப்பற்று பாடலை தொகுத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கம்போஸ்ட் பை. சோ யாரு கம்போஸ் பண்ணது அந்த சாங்? ஆப்ஷன் சொல்றேன். நேரு, சையத் அலி, முகமது இக்பால், தாகூர். நேரு, சையத் அலி, தாகூர், முகமது இக்பால். முகமது இக்பால். முகமது இக்பால் தான். த கிரேட் ட்ராஜடி ஆஃப் இந்தியன் பார்ட்டிஷியன், இந்திய பிரிவினையின் பெரும் சோகம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாரு? த கிரேட் ட்ராஜடி ஆஃப் இந்தியன் பார்ட்டிஷியன். ஆப்ஷன் சொல்லவா? ஆர்.கே. சர்மா, எஸ்.எஸ். சர்மா, வி.டி. மகாஜன், எஸ்.என். மேத்தா. ஆர்.கே. சர்மா, எஸ்.எஸ். சர்மா, வி.டி. மகாஜன், எஸ்.என். மேத்தா. எந்த பேர் நல்லா இருக்கு? எஸ்.எஸ். சர்மா. ஆர்.கே. சர்மா தான் நல்லா இருக்கு. எஸ்.எஸ். சர்மா தான் ஆன்சர். ஓகேவா? இந்தியால முதல் முறையா தனி வாக்காளர் முறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சோ செப்பரேட் எலக்ட்ரேட். 1909. எஸ், 1909 மின்டோ மார்லி ரிஃபார்ம்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ ஆல் இந்தியா முஸ்லீம் லீக் 1906ல எந்த பிளேஸ்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க? டாக்கா. எஸ், சூப்பர். டாக்கால வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த கட்சி இந்திய பிரிவினைக்கு எதிராக ஜூலை 1947 ஆண்டை கருப்பு தினமா அறிவிச்சிருக்கும்? பிளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஐஎன்சியா, ஃபார்வர்ட் பிளாக்கா, இந்து மகாசபாவா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியா? யாரு? ஐஎன்சியா, ஃபார்வர்ட் பிளாக்கா, இந்து மகாசபாவா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியா? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஐஎன்சி. ஹிந்து மகாசபா தான். ஓகேவா தான்? அதுதான் ஹிந்து மகாசபா ஆன்சர். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் பிரிவினை கோட்பாட்டை முதலில் கூறியது யாரு? தியரி ஆஃப் பாகிஸ்தான் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை முகமது அலி ஜின்னா, சையத் அகமது கான், ரஹமத் அலி, முகமது இக்பால். ரஹமத் அலி. இக்பால். ஓகேவா? இக்பால். ஆக்சுவலா ரஹமத் அலி இங்க ஆப்ஷன்ல குடுக்கல, நான் தான் கேட்டேன். என்ன சொல்றீங்க? அந்த வேர்டு காயின் பண்ணது வந்து ரஹமத் அலி. சோ அந்த தியரியை வந்து சொன்னது வந்து இக்பால். ஓகேவா? சோ டெல்லியில நடைபெற்ற முஸ்லீம் லீக் கூட்டத்துல 14 அம்ச திட்டத்தை முன்னிலைப்படுத்தினது யாரு? 14 பாயிண்ட் ப்ரோக்ராம் முஸ்லீம் லீக் மீட்டிங். கரெக்ட். ஜின்னா. ஜின்னா. எஸ், ஜின்னா. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்த சையத் அகமது கான் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. சோ எப்ப தொடங்கினாரு? 1875. சோ இவர் வந்து ஸ்டார்டிங்ல காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாரா இல்லையா? சப்போர்ட் பண்ணாரு. எஸ், சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் இவங்களோட இதுக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க முஸ்லிம்ஸ் நலனுக்காக தனியா இதெல்லாம் ஆரம்பிப்பாரு. சோ 1909ல 1909 தோற்றுவிக்கப்பட்ட பஞ்சாப் இந்து சபையானது இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளமிட்டது. சோ இது கரெக்டா தப்பா? பஞ்சாப் இந்து சபா founded in 1909 laid the foundation for Hindu communal politics. கரெக்டா? எல்லாரும் கரெக்டா? கரெக்ட்னு சொல்லுங்க, இல்லைன்னா தப்புன்னு சொல்லுங்க. தெரியல. நான் ஆப்ஷன்ல சொல்லவே இல்லையே. ஓகே, சோ தப்பு. ஓகேவா? சோ அது வந்து இந்து மத வகுப்புவாத அரசியலுக்கு அடித்தளம் இட்டது அப்படிங்கிறது தப்பு. ஓகே. சோ ஜின்னா வந்து தன்னோட 14 அம்ச திட்டத்தை அறிவிச்ச நாள் எப்போ? அக்டோபர்
ஓகே, நான் டேட் சொல்றேன், ஆப்ஷன் சொல்றேன், சொல்லுங்க. டிசம்பர் 13, 1928, டிசம்பர் 31, 1928, டிசம்பர் 13, 1929, டிசம்பர் 31, 1929. நல்லா இருக்குல்ல ஆப்ஷன்? 31 இயர் 28 29 28. ஓகேவா? டிசம்பர் 31, 1928ல வந்து ஜின்னா 14 அந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே. சோ எந்த காங்கிரஸ் மாநாட்டுல வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு அப்படிங்கிற மசோதாவை முகமது அலி ஜின்னா கொண்டு வந்தார்? இன் விச் காங்கிரஸ் செஷன் did முகமது அலி ஜின்னா moved a resolution condemning the system of communal representation? ஆப்ஷன் வேணுமா? ஓகே. 1910, 1911, 1912, 1913. எஸ், 1910. ஓகேவா? 9ல வந்து செப்பரேட் எலக்டரேட் கொண்டு வராங்க. சோ 10ல வந்து அவர் அந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராரு. வங்காளத்தில் முதல் முஸ்லிம் இயக்கமான முகமதிய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? த முகமதியன் அசோசியேஷன், த ஃபர்ஸ்ட் முஸ்லிம் ஆர்கனைசேஷன் இன் பெங்கால், வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் த இயர் 1823. சொல்லுங்க. 1889. ஓகே, இல்ல, ஆப்ஷன் சொல்றேன். 1823, 1835, 1843, 1855. கரெக்ட், 1855. ஓகேவா? 1855ல தான் வங்காளத்தோட முதல் முஸ்லிம் இயக்கமான முகமதிய இயக்கம் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டுச்சு, முகமதியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது. இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்திய மணப்பெண்ணின் அழகான 2 கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னாங்க? 2 eyes of அகமது கான். கரெக்ட், சர் சையத் அகமது கான் வந்து சொல்லியிருப்பாரு. ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் 2 eyes of a beautiful bride of India அப்படின்னு சொல்லிட்டு. 1937 எலெக்ஷன்ல முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லிம் வாக்குகளோட மொத்த வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. In 1937 election, Muslim League secured % of the total Muslim votes. 3.5, 3.8, 4.3, 4.8. So 16 வந்து கோட்டா சிஸ்டம், இது வந்து எலெக்ஷன்ல. 3.5. Any other answers? ஆமா, PYQ. ஒருத்தங்க 3.5 சொல்லியிருக்காங்க, மத்தவங்க எல்லாம் ஒன்னும் தெரியலையா? ஆப்ஷன் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் இதெல்லாமே. 3.8, 2 பேர் 3.8 அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு, அதே சொல்லிட்டீங்கன்னா ரிப்பீட் பண்றதா? இன் 1937 எலெக்ஷன் முஸ்லீம் லீக் செக்யூர்ட் % of the total Muslim votes. 3.5, 3.8, 4.3, 4.8. ஸோ நானா இருந்தேன்னா 4.8 சரியா? இருக்கிறதுலயே அதிகமானதை தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ 4.8 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது? விச் ஐடியாலஜி த்ரெட்டன்ஸ் இந்தியன் யூனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்யூனிசம், டெமோக்ரஸி, சோசியலிசம். வகுப்புவாதம், பொது உடைமை, மக்களாட்சி, சோசியலிசம். இது ஈஸி தான். கம்யூனலிசம். ஓகேவா? கம்யூனலிசம் அப்படிங்கிறது. மித்ரா மேளா யாரு ஸ்டார்ட் பண்ணது? மித்ரா மேளா அசோசியேஷன் அப்படிங்கிறது படிச்சிருப்போம். எஸ், பிடி சவார்கர். ஓகேவா? ஸோ ஐஎன்எம்ல ஃபர்ஸ்ட் லெசன் அந்த இதுல பாக்குறப்ப பார்த்திருப்போம். பிடி சவார்கர் தொடங்கினது 1868. ஆமா, அது அப்பதான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ 4 சொல்றேன், இதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல சொல்லுங்க. மித்ரமேளா, அனுசீலன் சமிதி, இந்திய தன்னாட்சி கழகம், ஹிந்துஸ்தான் கதார் பார்ட்டி இருக்கு இல்லையா, அதுதான். மித்ரா மேளா, அனுசீலன் சமிதி, இந்தியன் ஹோம் ரூல் சொசைட்டி, ஹிந்துஸ்தான் காதர்.
லைனா சொன்னீங்க. ஆமா, கரெக்ட் தான். 1 2 3 4 தான், வரிசையா தான் வரும். ஓகேவா? ஓகே. சோ டேஷ் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ராம் பிரசாத் பிஸ்மில் and Ashfaqullah Khan were arrested and tried in the dash case. ககோரி சதித் விளக்கு, ககோரி கான்ஸ்பிரசி கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. முதலாவது உலக போரின் போது எப்ப நடந்துச்சு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்? 1914 to 1918ல. சோ அந்த டைம்ல ஜெர்மனில தங்கி இருந்த இந்திய மாணவர்கள் எந்த அமைப்பை ஏற்படுத்தினர்னு கேட்டிருக்காங்க. So the organization formed by Indian students residing in Germany during First World War. 4 ஆப்ஷன் சொல்றேன். இந்தியன் நேஷனல் கமிட்டி, இந்திய தேசிய குழு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி ஆஃப் நேஷனலிஸ்ட், இந்திய சுதந்திர தேசிய குழு, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி, இந்திய சுதந்திர குழு, இந்தியன் நேஷனல் ஃபோரம் ஆஃப் ஜெர்மனி, ஜெர்மனி இந்திய தேசிய மன்றம். கரெக்ட். தேர்ட், எஸ், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. எந்த சமூக செயற்பாட்டாளர் ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது? Which social activist is said to have had link with Irish revolutionaries? ஆப்ஷன் சொல்றேன். அன்னி பெசன்ட், கர்னல் ஆல்காட், மார்கரெட் நோபல், ஹெலனா பிளவட்ஸ்கி. 4 பேர்ல யாரு? நினைச்சேன் ஒருத்தங்க மட்டும் கரெக்டா சொல்லிருக்காங்க. மார்கரெட் நோபல். ஓகேவா? மார்கரெட் நோபல் தான் ஆன்சரு. சோ ஐரிஷ் புரட்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தது அவங்கதான். சோ மார்கரெட் எலிசபெத் நோபல் யாரு? நிவேதிதா. அப்ப அண்ணியா? அன்னி பெசன்ட் வந்து அவங்க வந்து டைரக்ட் ஆக்ஷன்ல தான் இறங்கியிருப்பாங்க. சரி, அடுத்தது சிட்டகாங் ஆயுதப்படை, சிட்டகாங் ஆர்ம்டு ரைடு யாரோட தொடர்புடையது? சூர்யா சென், கல்பனா தத். கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் யாரு மெயின் பர்சன்? கரெக்ட், எமன் ராய். ஓகேவா? லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்? பகத்சிங். கரெக்ட், பகத்சிங். மீரட் சதி வழக்கு, ஸோ இது வந்து நானே ஆன்சர் சொல்லிடுறேன். பெஞ்சமின் பிராட்லி. ஓகேவா? கரெக்ட், பிராட்லி. சூப்பர். ஸோ மீரட் சதி வழக்கு வந்து பெஞ்சமின் பிராட்லி. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வி.டி. சவார்கரால் ஆரம்பிக்கப்பட்ட ரகசிய சங்கம், த சீக்ரெட் சொசைட்டி ஆஃப் ரெவல்யூஷனரிஸ் ஆர்கனைஸ்ட் பை வி.டி. சவார்கர், இந்தியன் அசோசியேஷன், அபிநய பாரதம், பாரத சங்கம், யுவ பாரத். அபிநய பாரத் அப்படிங்கிறது. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1942 தொடங்கப்பட்ட பசுமை பிரச்சாரத்தின் நோக்கம் எதுன்னு சொல்லி கேக்குறாங்க. Which are the objectives of a sound grow more food campaign started in 1942? So 3 ஆப்ஷன் சொல்றேன், அதுல எதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா to increase in the area of land crop and the increase in yield per unit of area, பயிரிடப்படும் நிலப்பரப்பை அதிகரிக்க வேண்டும், ஒரு யூனிட் பகுதியின் விளைச்சலை அதிகரிக்க வேண்டும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா மில்லியன் ஏக்கர்ஸ் ஆர் யூஸ்டு டு இன்க்ரீஸ் டபுள் கிராப்பிங், இரட்டை பயிர் சாகுபடியின் காரணமாக மில்லியன் கணக்கான ஏக்கர் பயிரிட பயன்படுத்தப்படுகிறது. தேர்ட் வந்து டு என்ஷூர் ஃபேர் பிரைசஸ் ஃபார் த ப்ரொடியூஸ் ஆஃப் தி ஃபார்மர்ஸ், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை உறுதி செய்ய வேண்டும். ஸோ இதுல வந்து ஆப்ஷனும் சொல்லிடுறேன். 1 மட்டும் கரெக்ட், 2 3 கரெக்ட், 1 2 கரெக்ட், 1 3 கரெக்ட். 1 2 கரெக்டா? எனி அதர் ஆப்ஷன்ஸ்? எஸ், 1 மட்டும் கரெக்ட். ஓகேவா? 1 மட்டும் கரெக்ட் தான் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1945ல சிம்லா மாநாட்டை கூட்டிய அரசு பிரதிநிதி யாரு? சிம்லா கான்ஃபரன்ஸ்
which viceroy? Wavell. Yes, Wavell. Okay. ஸோ 1946ல கேபினெட் மிஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கு யாரு தலைவரா இருந்திருப்பாங்க? லாரன்ஸ், பெதிக் லாரன்ஸ். எஸ், பெத்திக் லாரன்ஸ். ஸோ அதுல மீதி 2 பேர் யாரு அதுவும் கேட்டிருக்காங்க. ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸும் ஏவி அலெக்சாண்டரும். 1947ல ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட்டை யாரு பிரசன்ட் பண்ணது, தாக்கல் பண்ணது? ஷண்முகம் ஷெட்டி. ஓகேவா, ஷண்முகம் ஷெட்டி. லியாகத் அலி கான் வந்து 1946ல இன்டரிம் கவர்மெண்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாரு. பட் ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் 1947ல தாக்கல் பண்ணது வந்து ஷண்முகம் ஷெட்டி. ஓகே. ஸோ 4 ஆப்ஷன் சொல்றேன், இதுல எது தப்புன்னு சொல்லுங்க. கிரிப்ஸ் மிஷன் 1942, பாகிஸ்தான் ரெசல்யூஷன், பாகிஸ்தான் தீர்மானம் 1940, காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931, நேரு ரிப்போர்ட் 1946. நேரு ரிப்போர்ட் ராங். எஸ், 4வது தான் இல்லையா? ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? நேரு ரிப்போர்ட் எப்போ? 1928 ஆகஸ்ட் 10ல. ஸோ எந்த நேரு வெளியிட்டார்? மோதிலால் நேரு. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ டே ஆஃப் டெலிவரன்ஸ் எப்போ? மீட்பு தினம் டிசம்பர் 22, 1939. ஓகே. நீர் சிலை சத்தியாகிரகம் 1927. 1927. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் 1942. ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, ஸோ சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கம் 1935. ஸோ இவங்க வந்து ஆன்சர்ல வந்து 1943 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மேட்சிங்ஸ்ல இருக்குது. சுதந்திர இந்தியாவின் மாகாண அரசாங்கம் வந்து 1943 கொடுத்துருக்காங்க. ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா. பட் அது தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்திய மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போகிறோம் என்ற தகவலை பொதுமக்கள் சபையில் அறிவித்தவர் யார்? Who announced in the House of Commons to hand over power to the people of India? Yes, அட்லி. ஓகேவா, அட்லி தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. ஆகஸ்ட் 14, 1947 துயரம் மற்றும் இந்தியாவிற்கான அழிவின் தினம் அப்படின்னு யாரு சொன்னாங்க? The author of the statement, 14th August 1947 was a day of sorrow and destruction for India. மௌலானா இல்ல, ஆனா ஆப்ஷன்ல இருக்கு. அவர் இருக்காரு, பட் அவர் இல்ல. காந்தியும் ஆப்ஷன்ல இருக்கிறாரு, ஆனா ஆன்சர் இல்ல. நேரு இல்ல, நேரு ஆப்ஷன்ல இல்ல. சரி, இன்னும் 2 ஆப்ஷன் சொல்றேன். மவுண்ட் பேட்டன், ஆச்சாரியா கிருபால்னி. மவுண்ட் பேட்டன் இல்ல, கிருபாலினி. எஸ், கிருபாலினி. ஓகேவா, கிருபாலினி தான் ஆன்சர். 18 to 23 February 1946ல இந்த இந்திய கடற்படை கழகம், இந்தியன் நேவி மியூட்டினி வந்து எந்த பிளேஸ்ல நடந்தது? எஸ், பாம்பேல நடந்திருக்கும். கான் அப்துல் காபர் கான் ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணிருப்பார்ல, என்ன? எஸ், வேற அதுக்கு இன்னொரு பேர்? எஸ், செஞ்சட்டை. ஓகேவா, ரெட் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் குடைக்கித்மர்கள், செஞ்சட்டை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆச்சாரிய வினோபாவே நவீன இந்தியாவின் மிக முக்கியமான மனிதநேய மற்றும் சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவர். அவர் பிறந்த நாள். சோ ஆச்சாரிய வினோபாபாவையோட பர்த்டே எப்போன்னு கேக்குறாங்க. செப்டம்பர் 11. எஸ், இயர்? சிவாஜி திருவிழா 95. எஸ், 1895. ஓகேவா, செப்டம்பர் 11, 1895 அப்படிங்கிறது. சூப்பர்.
சோ முதல் தனிநபர் சத்தியாகிரகி யாரு? வினோபா வினோபா பாவே. எந்த வருஷம், எந்த டேட்டு? 1940 அக்டோபர் அக்டோபர் 17. ஓகேவா? 1940 அக்டோபர் 17ல. ஃபார்வர்ட் பிளாக் பார்ட்டி எப்போ இவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு? நேதாஜி. 1939 மந்த் மார்ச் ஜூன். ஓகேவா? ஜூன் 1939. ஸோ ஆப்ஷன்ல மே, ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இருக்கு. ஸோ ஜூன் 1939 ஆன்சர். ஸோ சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு. ஐஎன்சி பிரசிடென்டா எப்பெல்லாம் இருந்திருப்பாரு? 38 38-39. ஸோ எந்தெந்த செஷன்ஸ்? ஹரிபுரா திரிபுரி. ஹரிபுரா, திரிபுரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 4 மேட்சிங் சொல்றேன். 4 பேரு. ஸோ இந்த பேர்ல எது எல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக். ஸோ இது வந்து நாக்பூர். அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக் வந்து நாக்பூர். செகண்ட் ஆசாத் ஹிந்த் ரேடியோ. ஸோ இது வந்து பாரிஸ். தேர்ட் வந்து ஷா நவாஸ் கான், பிரிட்டிஷ் ராணுவம். பாப்புலர் மேக்சிம், புகழ்பெற்ற கொள்கை அப்படிங்கிறது எதிரியின் எதிரி நண்பன். ஸோ இது 4ல எது கரெக்ட்? எந்த பேரெல்லாம் கரெக்ட்? கடைசி கரெக்ட். அப்புறம் 2 பேர் கரெக்ட். இதுல 3யும் 4மா? ஸோ 4 கரெக்ட், 3 இல்ல. இருங்க. 1 2 2 3 3 4 1 4. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 2 3 3 4 1 4. எஸ், 1 4. ஓகேவா? 1 4 தான் கரெக்ட். அனைத்து இந்திய ஃபார்வர்ட் பிளாக், ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் வந்து நாக்பூர். பாப்புலர் மேக்சிம் வந்து எனிமீஸ் இஸ் a friend அப்படிங்கிறது. இந்தியன் நேஷனல் ஆர்மி வாஸ் ஒரிஜினலி ஃபவுண்டட் இன் சிங்கப்பூர் 1942. யார் தொடங்கினது இந்தியன் நேஷனல் ஆர்மி? மோகன் சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. செப்டம்பர் 1943ல இந்திய தேசிய ராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை தொடங்கியதுன்னு கேக்குறாங்க. எங்க இருந்து? ஆப்ஷன் சொல்றேன். 4 ஆப்ஷன். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அட் த விக்டரி டவர் ஆஃப் நேபாள், நேபாளில் உள்ள வெற்றி கோபுரம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷாவின் கல்லறையின் அருகில், அட் த டாம்ப் ஆஃப் பகதூர் ஷா 2. அடுத்தது ராணுவத்தின் விசேஷ பயிற்சி மைதானத்திலிருந்து, அட் த செரிமோனல் பரேட் கிரவுண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடலின் கரையிலிருந்து, அட் த சீ ஷோர் ஆஃப் இந்தியன் ஓஷன். எஸ், ஆப்ஷன் பி, பகதூர் ஷாவோட கல்லறையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் இன்னொரு தடவை ரீட் பண்றேன், கேட்டுக்கோங்க. செப்டம்பர் 1943ல இந்திய தேசிய ராணுவம் எங்கிருந்து தனது டெல்லி அணிவகுப்பை துவங்கியது அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷாவின் கல்லறையின் அருகிலிருந்து தொடங்குச்சு. ஓகே, சோ கோ பேக் டு வேதாஸ் யார் சொன்னது? ரங்கூன்ல வந்து கொடி ஏத்தி இருப்பாங்க, தேசிய கொடி வந்து ஏத்தி இருப்பாங்க. ஓகே, சோ அன்டச்சபிலிட்டி இஸ் a crime, தீண்டாமை ஒரு பாவச் செயல். சோ யார் சொன்னாங்க? காந்திஜி. டெல்லி சலோ, சுபாஷ் சந்திர போஸ். லாங் இயர்ஸ் ago we have made tryst with destiny, நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம். எஸ், நேரு. ஓகே, சோ 1945ல நேதாஜி மர்மமான முறையில் இறந்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அந்தைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரோட பெயரை பரிந்துரைத்தாங்க? ஃபர்ஸ்டா ஷானவாஸ் இல்ல, கோஸ்லே. எஸ், கோஸ்லே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கோஸ்லே, அப்புறம் முகர்ஜி, அப்புறம் ஷானவாஸ். ஓகேவா? 3 கமிட்டி போட்டிருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம்ல போட்டது வந்து போஸ்ட்லே தலைமையிலான கமிட்டி. ஆப்ஷன்ல அது மட்டும்தான் இருக்கு, மீதி 3 வேற ஏதாவது கொடுத்துருக்காங்க, அதனால ஈஸியா செலக்ட் பண்ணலாம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு யாரு? சிஆர் தாஸ். ஓகே. சுபாஷ் சந்திர போஸோட பேரை வந்து எந்த தீவுக்கு வச்சிருக்காங்க? அந்தமான்ல எந்த தீவு? ரோஸ் தீவு. ரோஸ் தீவு. ஓகே. ரோஸ் வந்து போஸ். சோ ஷாஹித் மற்றும் ஸ்வராஜ் என மாற்றம் செய்தது இங்க கொடுத்திருக்காங்க. ஷாஹித் ஸ்வராஜ். சோ அதுவும் போஸ் தானாமா. ஓகே. சோ நெக்ஸ்ட் பட் அதுக்கு வந்து வேற 2 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது மட்டும் பாத்துக்கோங்க. சோ சுபாஷ் சந்திர போஸ் டேஷ் என்பதை பொது உடைமை கட்சியாக மாற்றினார் அப்படின்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன் சொன்னா ஈஸியா செலக்ட் பண்ணிடுவீங்க. சோ பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்ம சமாஜம், சம்வாதி சங்கம் தான். சோ இததான் வந்து அவரு பொது உடைமை கட்சி, சோசியலிஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாராமா. சோ ஒரு நாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பர், அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொன்னது யாரு? திலகரா, சிஆர் தாஸா, போஸா, சந்திரசேகர் ஆசாதா? சந்திரசேகர் ஆசாதா. எனி அதர் ஆப்ஷன்ஸ்? திலகரா இல்ல, போஸ் தான். ஓகேவா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான் சொல்லியிருக்கிறார். ஓகே. சோ 1920 நடைபெற்ற இந்திய குடிமை பணி தேர்வில் 4வதாக இடம் பிடித்தும் பயிற்சி காலம் முடிவதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தது யாரு? எஸ், அதுவும் நேதாஜி தான். ஓகேவா? இவரு சுபாஷ் படிக்கின்ற காலத்தில் யாரோட போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார்? விவேகானந்தர். ஓகேவா? சோ அவர் வந்து ரொம்ப விவேகானந்தரோட ஸ்பீச் அதெல்லாம் நிறைய கேட்பாராமா. அப்ப வந்து அவங்களோட அப்பாவே வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் இப்படியே அப்படியே துறவியா போயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்திருக்கிறாரு. பட் அப்படியே வளர வளர ஆப்போசிட்டா வளர்ந்துருப்பாரு. ஓகே. சோ 1939 ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரசின் தலைவரானார்? பட்டாபி சீதாராமையா. சோ அவருக்கு யார் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க? காந்தி. ஓகே. சுபாஷ் சந்திர போஸுக்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது? பிரான்ஸ், ஜெர்மனி, மலேசியா, சிங்கப்பூர்? ஜெர்மனி. ஓகேவா? ஜெர்மனில இருந்த இந்தியன்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. ஆயிரத்தி 1924 ஆண்டு அக்டோபர் 24 சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு எந்த சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்? பீகார், அந்தமான், கல்கத்தா, மாண்ட்லே? எஸ், மாண்ட்லே. ஓகேவா? மாண்ட்லே சிறைக்கு அனுப்பப்பட்டிருப்பாரு. ஜெர்மானிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திர போஸ் உடன் பயணித்தவர். டேஷ் accompanied சுபாஷ் சந்திர போஸ் during his secret journey in a German U-boat submarine and reached south of Madagascar. மௌலாவி ஜியுத்தீன், பஹத்ராம், மோகன் சிங், அபித் ஹுசைன்? பியா? அந்த பேர் தான் நல்லா பரிச்சயமான பேரா இருக்குதா? டி. ஓகேவா? அபித் ஹுசைன்.
அபித் ஹுசைன் தான் அவர் கூட போயிருப்பாரு. ஓகே. சோ கான் அப்துல் காபர் கான் பற்றிய உண்மையான கூற்றுகள் எதுன்னு கேக்குறாங்க. 4 ஆப்ஷன் சொல்றேன், இதுல எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுங்க. கான் அப்துல் காபர் கான் ஒரு பஸ்தூன் தலைவர், இவர் வந்து ஒரு பஸ்தூன் லீடர். செகண்ட் பாத்தீங்கன்னா கான் அப்துல் காபர் கான் பாட்ஷா கான் என்று அழைக்கப்படுகிறார். சோ ஹீஸ் நோன் ஆஸ் பாட்ஷா கான். தேர்ட் பாத்தீங்கன்னா கான் அப்துல் காபர் கான் எல்லை காந்தி என பிரபலமாக அழைக்கப்படுகிறார், த ஃபிரான்டியர் காந்தி. அடுத்தது கான் அப்துல் காபர் கான் குடை கித்மாஸ்காரை நிறுவியவர். சோ ஃபவுண்டர் ஆஃப் குடை கித்மாஸ்கார். இதுல எது கரெக்ட்? எஸ், எல்லாமே கரெக்ட், ஆல் ஆர் கரெக்ட். இந்திய தேசிய காங்கிரசின் 2வது பெண் தலைவர். சரோஜினி நாயுடு. ஓகேவா, சரோஜினி நாயுடு. சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம். இதை யார் சொன்னது? In the battle of liberty, fear is the one unforgivable treasury and despair the one unforgivable sin அப்படின்னு சொன்னது. ஆப்ஷன் சொல்றேன், இல்ல அவர் இல்ல. சித்ரஞ்சன் தாஸ், CR தாஸ், சரோஜினி நாயுடு, அன்னி பெசன்ட், மோதிலால் நேரு. சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு தான் சொல்லியிருப்பாங்க. காந்தி இர்வின் பாக்ட் எப்போ? 1931 March 5. 1931 மார்ச் 5ல. ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலேயே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? August offer was rejected. Correct. Rejected both by the Indian National Congress as well as Muslim League. Even without consulting my colleagues, I declined the offer. யார் சொன்னதுன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான் சொன்னது. அதே மாதிரி வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது, இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு அப்படின்னு சொன்னதும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். If freedom could be attained without violence, it was well and good. If not, the nation has the right to expel the foreigner by force அப்படின்னு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் சொல்லியிருக்கிறாரு. அல்ஹிலால் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து இவர் ஆரம்பிச்சிருப்பாரு. இது டெய்லி நியூஸ் பேப்பரா வீக்லி நியூஸ் பேப்பரா? Weekly. எஸ், வீக்லி. ஓகேவா. அதே மாதிரி இவர் ஒரு புக் எழுதி இருப்பாருல்ல, ரொம்ப ஃபேமஸ். அந்த புக்கோட பேர் என்ன? தஷ்கிரா. வேற? இந்தியன் ஃப்ரீடமா? எஸ், அதேதான். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். ஓகேவா, சூப்பர். ஓகே, சோ இவரோட வாழ்க்கை வரலாறோட பேர் தான் என்ன? அபுல் கலாம் தஷ்கிரா. ஓகேவா, தஷ்கிரா வந்து இவரோட வாழ்க்கை வரலாறு. ஐஎன்சியோட நீண்ட கால தலைவர் யாரு? இவர்தான், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா, ஓகே. சோ இன்குலாப் சிந்தாபாத் அப்படிங்கிறது யாரால புகழ் பெற்றுச்சு? சோ இத வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்டா சொன்னது வேற ஒருத்தர், பகத்சிங். ஓகேவா, சோ ஃபர்ஸ்டா யாரு சொல்லி இருப்பா இத? ஆப்ஷன் சொல்லுங்க. ஆப்ஷனா? இல்ல, இங்க இல்ல, நான் கேக்குறேன். இது ஒரு ஸ்டூடெண்டா சென்னையில படிப்பாரு அவரா? ஆஹா, அவர் இல்ல. இன்குலாப் சிந்தாபாத் ஏதோ ஒரு சவுகத் அலியா? இல்ல,
அவர் பேர் வேற என்னவோ மொஹ்ரானி, மௌலானா ஹஸ்ரத் மொஹ்ரானி. கரெக்ட், அவரே தான், மௌலானா ஹஸ்ரத் மொஹானி. ஓகேவா? சோ அவர் தான் ஃபர்ஸ்டா சொன்னது. ஓகே, மௌலானா ஹஸ்ரத் மொஹானி. ஒய் ஆம் ஐ ஏத்திஸ்ட் யாரோடது? பகத் சிங். பகத் சிங். இந்த கொஸ்டின் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. டேஷ் என்பவர் பகத்சிங்கின் மாமா மற்றும் பாரத மாதா கழகம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர். Dash was the uncle of Bhagat Singh who founded the Revolutionary Bharat Mata Society. Options are Arjun Singh, Ajit Singh, Balbir Singh, Guldeep Singh. அஜித் சிங். கரெக்ட், அஜித் சிங். ஓகேவா? பகத் சிங்கோட அம்மா பேர் என்ன? வித்யாவதி. சூப்பர். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு முடிச்சிடலாம். இத வந்து chronological ஆர்டர்ல சொல்லணும். ஓகேவா? 4 இன்சிடென்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நவஜவான் பாரத் சபா. ஓகேவா? தாகூரோட ஒய்ஃபா? நல்ல பேரு. சொன்னாங்க அஜித். ஓ, சொன்னாங்களா? ஓகே ஓகே, சரி. நவஜவான் பாரத் சபா. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தா இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்பில் பகத்சிங் சேருதல். பகத்சிங் ஜாயின் ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன். தேர்ட் வந்து பகத்சிங் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டார். பகத்சிங் ஹேங்ட் இன் லாகூர் ஜெயில். ஃபோர்த் பாத்தீங்க அப்படின்னா பகத்சிங்கும் BK தத்தும் மத்திய சட்டமன்றத்தின் மீது குண்டு வீசினார்கள். ஸோ த்ரோன் பாம் இன் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஹால். ஸோ ஆர்டரா சொல்லுங்க பார்க்கலாம். 1342 2143 3142 4321. சூப்பர். 2143. ஓகேவா? 2143 தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து ஹிந்துஸ்தான் சோசியலிச குடியரசு அமைப்புல சேர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் நவஜவான் பாரத் சபை அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்பாரு. 28ல தொடங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரு சேர்ந்தது வந்து 24லயா 24ல சேர்ந்திருப்பாரு இது பண்ணப்ப. அதுக்கப்புறம் பகத்சிங்கும் BK தத்தும் எப்போ பாம் வீசி இருப்பாங்க? எந்த வருஷம்? 1929ல வீசி இருப்பாங்க. லாகூர் சிறையில தூக்கிலிடப்பட்டது 1931ல மார்ச் 23ல வந்து தூக்கில போட்டிருப்பாங்க. கரெக்ட். ஸோ தான் 2143. ஸோ அவ்வளவுதான்.